Hi students, welcome to IAS Academy. So, video என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய டவுட் இது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா இப்போ ஓபிசி சர்டிபிகேட் இருக்கு சரிங்களா? அந்த ஓபிசி சர்டிபிகேட்லயுமே கிரீமி லேயர் அப்படின்னு இருக்கு, நான் கிரீமி லேயர் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்றோம். இப்ப ஓபிசி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வேணுமா அப்படிங்கிறது எல்லாருமே கேக்குறீங்க. சோ அதை பத்தின ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ சொல்ல போறேன் சரிங்களா? ஆக்சுவலா திரும்ப சொல்லிக்கிறேன், இப்ப நீங்க அப்ளை பண்ண போறதுக்கு 100% ஓபிசி தேவையா கையில இருக்குமானா அவசியம் இல்ல. ஓகே, அது ஏன் அப்படி இல்லைன்னா என்ன அப்ளை பண்றது எல்லாமே நான் சொல்றேன், கொஞ்சம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரயில்வேக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு சரிங்களா? இப்ப ஏஎல்பி ஜேஇ இந்த ரெண்டுக்கான சிபிடி 1 இருக்கு பாத்தீங்களா? அந்த பேக்கேஜ் நீங்க ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்ல ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல கிரேட் 3 அப்படிங்கிறது ஐடிஐ படிச்சவங்களும் 12th படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஆர்ஆர்பி கிரேட் 3 வந்து ஓபன்ல இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனோட கிரேட் 3 இப்போ ஓபன்ல இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்பிஎஃப் சொல்லக்கூடிய அந்த எஸ்ஐபிசி இதுக்கு டேட் முடிஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் டேட் முடிஞ்சிருச்சு. இப்ப கிரேட் 3 ஓபன்ல இருக்கு. கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 12th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஓபன்ல தான் இருக்கு, 12th படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் பிளஸ் டிகிரி படிச்சவங்க எனி டிகிரி எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரேட் 1ங்கிறது டெக்னீஷியனோட கிரேட் 1. இந்த கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோ படிச்ச இசிஇ ட்ரிபிள் சிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணிக்கலாம், பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு? இந்த கிரேட் 1க்கு. இப்ப இது எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒண்ணுதான். ஓகேவா? இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் வெறும் 3000 தான் வச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது எனக்கு தெரிஞ்ச ரயில்வே கிளாஸ் இருக்கிறது நம்ம தான் ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். அந்த கிரேட் 1க்கு பெரிய யாரும் கிளாஸ் எடுக்கல. ஓகேவா? அந்த கிரேட் 1க்கு வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணனும்னா ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் 6000. இது வந்து கிளாஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும். மெட்டீரியல் நம்மள்ட்ட இருக்கு, மெட்டீரியல் என்ன நீங்க தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதான் ஃபீஸ் டீடைல். அதே மாதிரி ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் 77089722 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ஓபிசி சர்டிபிகேட்ங்கிறது யாருக்கானது அப்படின்னா பிசி எம்பிசி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு, அவங்க தான் ஓபிசிக்குள்ள வருவாங்க. ஓகேவா? அவங்க தான் ஓபிசிக்குள்ள வருவாங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும், ஓசியில இருக்கவங்களாகட்டும், அவங்களுக்குலாம் இது தேவையில்லை. ஓகேவா? அவங்களுக்கு தேவையில்ல. ஈவன் ஓசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரிங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன அப்படின்னா இப்போ ஓபிசியில கிரீமி லேயர் நான் கிரீமி 2 இருக்கு. கிரீமி லேயர் அப்படின்னா உங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியோட இன்கம். ஃபேமிலி மீன்ஸ் இப்ப நீங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா அப்பாவோட இன்கம், கல்யாணம் ஆகியிருந்தா ஜென்ஸா இருந்தா உங்களோட இன்கம், உமன்ஸா இருந்தா அவங்க ஹஸ்பண்டோட இன்கம். அந்த லாஜிக்ஸ்ல இருக்கும். அவங்களோட இன்கம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல இருந்தா நீங்க வந்து கிரீமி லேயர்ல போடுவீங்க. 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா நான் கிரீமி லேயர்ல வந்துருவீங்க. அதே மாதிரிதான் அந்த ஓசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட இயர்லி இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாலும் ஓபிசினாலும் நம்ம கையில சர்டிபிகேட் இருக்கணும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நீங்க கிரீமி லேயர் கொடுத்துட்டீங்க, மேக்ஸிமம் ஓபிசி வாங்க யாரும் கிரீமி லேயர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் 8 லட்சத்துக்கு மேல நான் இருக்கேன், நான் வந்து கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. நீங்க யூஆர் தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அதான் அன்ரிசர்வ்டு அந்த ஓசி கேட்டகரி தான், அப்படிதான் உங்களை எடுத்துக்குவாங்க. அப்ப கட் ஆஃப் நமக்கு குறையாது. ஆஸ் பிளஸ் எந்த ஏஜ் ரிலாக்சேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூஆருக்கு என்னவோ அந்த ஓபிசியில நீங்க வரமாட்டீங்க. நீங்க ஓபிசியில கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா நீங்க ஓபிசியே கிடையாது, நீங்க யூஆர் தான், அன்ரிசர்வ்டு தான். புரியுதா? சரி, அப்போ ஓபிசி நான் கிரீமி லேயர்னா உங்களோட அந்த இயர்லி இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். சரி, 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா நீங்க நான் கிரீமி லேயர்ல வந்துருவீங்க. அப்ப நான் கிரீமி லேயர்னா தான் உங்களுக்கு அந்த ஓபிசியோட விஷயங்கள்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஏஜ் ரிலாக்சேஷன் ஆகட்டும், கட் ஆஃப் குறையாகட்டும், இதெல்லாம் ரைட். இதெல்லாம் சர்டிபிகேட் கையில இருந்தா ஓகேவா? இப்ப என்னன்னா அந்த என்டிபிசிக்கு ஆகட்டும், கிரேட் 3 கிரேட் 1க்கு ஆகட்டும், இப்ப டேட் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள்ல முடிய போகுது. நார்மலா இந்த ஓபிசி சர்டிபிகேட்டுக்கான வேலிடிட்டி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மாசத்துல இருக்கும். இப்ப நீங்க ஓபிசி அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோம். இப்போ ஓபிசி உங்க கைக்கு வந்து வந்துருது சர்டிபிகேட். வந்தாலும் இந்த சர்டிபிகேட் அடுத்த 1 வருஷத்துக்கு கிடையாது, மார்ச் 31 வரைக்கும் தான். நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாவே இந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31க்குள்ள எடுத்து, அதாவது நம்ம இப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நான் வாங்குறேன் ஓபிசினா, நான் மார்ச் 31 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் திரும்ப நான் வாங்கணும். இது வருஷம் நீங்க ஓபிசி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? ஓபிசி சர்டிபிகேட் வேணும்னா இன்கம் சர்டிபிகேட் வேணும். அப்ப இன்கம் சர்டிபிகேட் வருஷம் நம்ம அப்டேட் பண்ணணும். இன்கம் சர்டிபிகேட் வச்சுனா ஓபிசி சர்டிபிகேட் வாங்க முடியும். ஓகே, ரெண்டுமே அப்ளை பண்ணணும். நார்மலா இந்த இன்கம் சர்டிபிகேட் ஓபிசி சர்டிபிகேட் ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு சேர்ந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் இது வரும், அப்புறமா தான் இது வரும். அப்படிங்கிறப்ப ஒரு 10ல இருந்து 15 நாள் எடுக்கும் ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு. இப்ப டேட் முடிய கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆல்ரெடி ஓபிசி வாங்கிட்டேன் சார் அப்படின்றவங்க ஓபிசி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு ஓபிசி இல்ல சார், நான் இன்னமேட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா
டேட் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க ஓபிசி அப்ளை பண்ணி அது வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சா டேட் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்ல, நீங்க பிசி எம்பிசியா இருக்கீங்கன்னா அன்ரிசர்வ்ல வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா, அன்ரிசர்வ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஆனா அகைன் சொல்றேன், நீங்க அன்ரிசர்வ் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது, அட் பிளஸ் அந்த கட் ஆஃப் வந்து ஹையா தான் வரும். ஆனா பெரிய அளவு வராது. என்னன்னா ஒரு 5ல இருந்து 10 மார்க் மாறுங்க. ஓபிசிக்கும் அன்ரிசர்வ்க்கும் எப்பவுமே ரயில்வே எக்ஸாம்ஸ்ல 5ல இருந்து மார்க் குறையும். 5ல இருந்து 10 மார்க் பெரிய மார்க் தான். நான் என்ன சொல்றேன், அப்ளை பண்ணாம இருக்கிறதுக்கு இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம்ல. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஓபிசிங்க, ஓகேவா? ஆனா ஓபிசி சர்டிஃபிகேட் இல்ல, நான் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணலாமானா வேண்டாம், அன்ரிசர்வ்ல வச்சு போட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். இதான் சொல்யூஷன். ஸோ எனக்கு வந்து நான் ஓபிசி அப்ளை பண்ணிட்டேன் சார், இப்போ ஒரு நாள் 2 நாள் எனக்கு வந்துடும் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஓபிசி வச்சு பண்ணிக்கலாம். டேட் முடியறதுக்குள்ள உங்க கையில ஓபிசி இல்ல அப்படின்னா அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. அதுக்காக அன்ரிசர்வ்ல வச்சு போட்டுருங்கன்ற அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அன்ரிசர்வ் வச்சு போட்டா பிரச்சனை இல்லை. அது எப்படி சார், நான் பிசி எம்பிசில வர அன்ரிசர்வ் வச்சு போட்டா பிரச்சனை ஆகாது. ஓகே, சர்டிஃபிகேட் இல்லங்கிறனால நீங்க அன்ரிசர்வ் வச்சு அப்ளை பண்ணீங்க, தட்ஸ் இட். ஆனா கட் ஆஃப் அதிகமாகும், ஏஜ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா என்டிபிசிக்கு டேட் முடிய போது, டெக்னீஷியன் வருஷம் ஸ்டார்டிங்ல வந்தது, திரும்ப டேட் ஓபன் பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, டேட் முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இதனால வரைக்கும் யாரும் அப்ளை பண்ண வந்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நாளைக்குள்ள அப்ளை பண்ணிங்க. நான் இந்த வீடியோ அக்டோபர் 6 நீங்க பாப்பீங்க, ஓகேவா? அக்டோபர் 6 பாக்குறவங்களா இருந்தா இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. கடைசி டேட் வரைக்கும் போக வேணாம், ஏன்னா சர்வர் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். அதெல்லாம் பார்த்து சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. ஓபிசி இல்லைன்னா வருத்தப்பட வேண்டாம், அன்ரிசர்வ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா கட் ஆஃப் அதிகமா வரும், தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகே, இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்னு நான் வந்தேன், ஓகேவா? சேம் டைம் ரயில்வேக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.